ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தான் மக்களே நான் அந்த காப்பீடு ரினியூவல் பண்ணிவிட்டு வந்தேன். நொங்கு வாங்கினேன் பார்த்துக்கோங்க. நொங்கு சாப்பிடலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் சத்தியமாக வெயில் அவ்வளோ வெயில். நான் அப்படியே உடம்புல இருக்கிற தண்ணி அப்படியே வெளியே ஆவியாகி அப்படியே தண்ணி வேர்வையாக போயிட்டே இருக்குது. ரொம்ப இதாக இருந்துச்சுன்னு நொங்கு வாங்கினேன். ஒரு நொங்கு 50 ரூபாயாம். ஒரு நொங்கு 10 ரூபா. 5 நொங்கு வாங்கினேன் 50 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்ட்டு. எனக்கு 5.8 தான் இருக்குது. இப்போ மாற்றிருக்காங்க. ஏன்னா அனிமியா ப்ரொஃபைல்னு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அதில் ஃபெரிட்டின்னுங்கிறது உடம்புல அயனை சேர்த்து வைக்கிற ஒரு புரோட்டீனா. அந்த ஃபெரிட்டின் அயனை உடம்புல சேமித்து வைக்குமா. அது அந்த புரோட்டீன் லெவல் எனக்கு 700க்குள்ளே 300க்குள்ளேயா சம்திங் எவ்வளோக்குள்ளே இருக்கணும். ஆனால் எனக்கு 16,000 இருக்குது. அதனால் அந்த அனிமியா ப்ரொஃபைல் பார்த்தோன்னே டாக்டர் எப்போதும் போடுவேன் பார்த்தீங்களா, இந்த அயன் இன்ஜெக்ஷன் ஒன்று நம்ம டயாலிஸ் பண்ணும்போது போடுவாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கையில் போடுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு போட சொல்கிறது இந்த இன்ஜெக்ஷன். உங்களுக்கு தலைக்கு மாற்றி தெரியும்னு நினைக்க மக்களே. நான் இப்படி தான் இருக்குது. அப்போ நான் எப்படி காட்டணும்? தலைக்கு மாற்றி காட்டணும்? சரி, தெரில. இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன். இதோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ரேட்டு 2342 ரூபா. பார்த்தியலா? எப்படி என்னால் வாங்கிவிட முடியும்? நேற்று தான் ஒரு அக்கா கொஞ்சம் காசு தந்தாவா, அதை வச்சு இன்றைக்கி நான் வாங்கிட்டேன். எல்லோரும் கரெக்டாக ஊசி போடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த 500 ஊசி போடும்போதே என்னால் வாங்கி போட முடியாது பார்த்துக்கோங்க. இப்போ இது வாரம் கிடையாது, 2 வாரத்துக்கு 1. அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இன்ஜெக்ஷன் தான் இப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷனில் அளவு எவ்வளோ தெரியுமா இருக்கும் பாருங்கள். இன்ஜெக்ஷன் அளவு எவ்வளோ தெரியுமா இருக்கும்? இப்போ நான் இதில் இழுக்கேன் பற்றியெல்லாம் இந்த அளவில் தான் இருந்துச்சு. இதை இப்படி விட்டோன்னா அப்படியே உடம்புல இதாக. எனக்கு இந்த நீடில்லாம் ரொம்ப சின்ன நீடிலாக தெரியுது பார்த்துக்கோங்க. ரொம்ப சின்னது பாருங்கள் நீங்கள். ஆனால் எனக்கு டயாலிஸ் பண்ணுற நீடில் ரொம்ப பெருசு. இது இப்போ தான் போட்டு விட்டுருக்காவ. இனி 2 வாரம் கழிச்சு தான் நான் அந்த இதை மாத்திரை இது போடணும். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி ஏசிக்கிட்டே இருந்தாவையுமா உடம்பா பாரு தாயே அப்படின்னுட்டு. அப்புறம் இப்போ மத்தியானம் பூண்டு குழம்பு கீரை கடைஞ்சி வச்சுருக்காவ. அதனால் அதை தான் சாப்பிட்டேன். கீரை சாப்பிடக்கூடாது, சிரிக்கீரை. சரி ப்ரெட்டு ஊறுமான்ட்டு பார்க்க. ஏன்னா எவ்வளவோ டயட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு ப்ரெட்டு வந்த மாதிரி தெரியல. ஆனால் அயன் நல்லாவே இருக்குது. பார்த்தாலே எனக்கு தெரியுது. இப்போல்லாம் குட்டி குட்டி முடியெலாம் வந்திருக்கு. முடி நல்லாவே வருது. ஆனால் ரத்தம் ஏற மாட்டேங்குது. ரத்தம் ஏறாதது காரணம் டயாலிஸ் அப்போ நம்ம ஒரே நர்ஸை நீடில் போட வச்சா கொஞ்சம் சேஃப் பார்த்துக்கோங்க. ஆனால் அதில் உள்ள ஒரு மைனஸ், அவங்க லீவ் போட்டாங்கன்னா அடுத்த நர்ஸு நம்ம கையில் பழகிருந்தாங்கன்னா ஈஸியாக குத்திடுவாங்க. பழகலைன்னா அவங்க குத்த தெரியாமல் குத்தி நம்மளோட நரம்பு எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் குத்திட்டாங்கன்னா ப்ளட்டு சில சமயம் வராது. அப்புறம் அதை எடுத்து மறுபடியும் அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ணி மறுபடியும் புது இடத்துல குத்தி மரண வேதனையாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு 4-5 பேரை போட்டு பழகிற மாதிரி நம்ம கைக்கு இது பண்ணுற மாதிரி நான் வைப்பேன். ஆனால் எப்படியோ மிஸ் ஆகிட்டு. ஏன்னா ஒரு கியூபிக்குள்ளே இருக்காங்கன்னா நம்ம அடுத்த கியூபிக்கில் அந்த அக்கா ரெகுலராக போடுறவே இருப்பாவ. அக்கா கொஞ்சம் கூப்பிடுங்கன்னா இவங்க இருக்கிறவங்களும் சீனியர் நர்ஸாக இருப்பாவ. அப்போ நம்ம அவிய எனக்கே போட தெரியும், இவன் அவங்கள கூப்பிட சொல்கிறான்னு அப்படி மனசுக்குள்ளே ஏதாவது இருக்கும். அதனால் யாருனாலும் போடுங்கன்னு சொல்லிவிட்டு கையை கொடுத்துட்டு படுத்துருவேன். ஆனால் இந்த மாதிரி வலியும் நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும். சப்போஸ் நல்லா போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. போட தெரியாமல் போட்டாங்கன்னா குத்தின இடத்துலையே குத்த அந்த நரம்போட ஹோல்ஸ் பெருசாகி அப்புறம் இந்த ஊசியை குத்தும் போது ஊசி லூஸாக உள்ள போயிடும். மிச்ச இடத்து வழியாக ப்ளட்டு வந்துடும் பார்த்துக்கோங்க. அதுதான் பிரச்சனை. அதுதான் ப்ளீடிங். நேற்று ஃபுல்லாக ரத்தம் குத்தின இடத்துல குத்துனால ரத்தம் வந்துருச்சு. இனி புது இடத்துல குத்தணுமா. புது இடத்துல குத்துனா வலிக்கும். குத்தின இடத்துல குத்துனா கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். இனி திங்கக்கிழமை புது இடத்துல குத்த சொல்லுங்கன்னு சொன்னாவ.
இனி அப்படி தான் சொல்லி பார்க்கணும். ஏன்னா வந்து நேற்று வந்து ரொம்பவே பிளட்டு லாஸ் ஆகிட்டு எனக்கு அதை நினச்சி பெரிய கவலை. என்ன நம்ம ஒரு ட்ராப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கே வாங்குன்னு பாடப்பட வேண்டியதாக இருக்குது, இதில் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோது போகுதே அப்படின்னுட்டு. அதான் மக்களே. அதுக்கப்புறம் கிரியாட்டின் டெஸ்ட்டு, லிவர் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் ஹெச்ஐவி அப்படியே அது ஒரு ஒரு 5-6 இது எடுத்திருந்து நேற்று. கிரியாட்டின் வந்து எனக்கு வந்து 9 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் வந்து 3.8 இருக்குது. அதுக்கப்புறம் சோடியம் வந்து 137 இருந்துச்சு. அப்புறம் கால்சியம் எல்லாம் ஓரளவு நார்மலாக இருக்குது. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் அதுவும் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் ஹெச்ஐவி இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாமே பார்த்தாவ, அது எல்லாமே வந்து நெகட்டிவ் தான். இவ்வளோதான் மக்களே. நம்ம அதான் ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, அந்த அக்காவை தான் நம்மளோட மோட்டிவேட்டரே. அதுதான் கேட்டிருந்தாங்க, நீ ஒழுங்காக ஊசி போடுறியா இல்லையா அப்படின்னு. எனக்கு அந்த ஊசியெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஊசி தந்திருக்காவ. 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டேன். இப்போ 2 வாரத்துக்கு ஒரு தடவை இதை போட சொல்லியிருக்காங்க. அதுதான். சரி மக்களே, பாய்.